கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமை செலுத்துவோம். சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னா எந்த பாரம் தீரும்? இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் எந்த பாரம் தீரும்? தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேச, தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேச, அருகில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். அருகில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். அருகினில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். வருந்தி பாரம் சுமக்கு நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓ, வருந்தி பாரம் சுமக்கு நீயும் அவரிடம் வந்திடு. சுமந்து நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. அருந்தி பாரம் சுமக்கு நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. அருந்தி பாரம் சுமக்கு நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாரங்கள் எல்லாம் வைத்து இளைப்பாறுகிற ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஒரு அருமையான வசனத்தை இந்த இடத்துல நம்மளால் வாசிக்க முடிகிறது. மொர்தெக்காயினுடைய கீர்த்தி எல்லா தேசங்களிலும்
பிரசித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். இந்த மொர்தெக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனாயிருந்தான் என்று நம்ம பார்க்க முடியும். முதலாவது இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாகி அவன் மென்மேலும் பெரியவனாகுவதற்கு ஏது காரணமாக இருந்தது என்கிற ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே எஸ்தரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசித்தா இந்த மொர்தெக்காயினுடைய ஒரு நற்பண்பை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. வேதம் சொல்கிறது, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெக்காய் அவளை குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த மொர்தெக்காயினுடைய சிறிய தகப்பனுடைய குமாரத்தியாகிய எஸ்தரை இந்த மொர்தெக்காய் தன்னுடைய குமாரத்தியாக அவர் வளர்க்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதில் மொர்தெக்காயினுடைய நற்பண்பை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மொர்தெக்காய்க்கு ஒரு நல்ல அன்பும் ஒரு பொறுப்புள்ள அக்கறையும் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அவன் உயர்வடைந்து அவனுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரவணும்னா கைவிடப்பட்ட ஏழ்மையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்று இருக்கிற மக்களை ஆதரிக்கிறவங்க மேலே தேவனுடைய இரக்கம் உண்டாகும். அவங்க நிச்சயமாக உயர்த்தப்படுவாங்க. ரெண்டாவதாக நம்ம படிக்கும்போது இந்த மொர்தெக்காய்க்கு தேவன் மேலே ஒரு ஆழமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெக்காயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். வாசித்த இந்த வேதவசனத்தை கவனித்து பாருங்க. இங்கே மொர்தெக்காயினுடைய 2வது ஒரு சிறப்பான நற்பண்பை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார் பாருங்கள். இந்த ஆமான் என்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு புகழ்ச்சி வேணும், எல்லாரும் அவனை வணங்கணும், எல்லாரும் அவனை நமஸ்கரிக்கணும்னு சொல்லி விருப்பமுள்ள ஒரு மனுஷனாக, தற்பெருமையை நாடக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் இந்த ஆமானை இந்த மொர்தெக்காய் என்ன செய்கிறான்னா, நமஸ்கரிக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை. ராஜாவுடைய கட்டளையை கூட மீறி இங்கே இந்த மொர்தெக்காய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அவனை வணங்காமல் இருந்தான் இந்த ஆமானை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை கை கொண்டு அந்த தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்த இந்த மொர்தெக்காய், கர்த்தரை மாத்திரம்தான் நான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை மையப்படுத்தி வாழ்கிறவனாக இருந்தான். நீங்கள் நேரம் எடுத்து யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, 10 கற்பனையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த பூமியில் வணக்கத்துக்குரியவரும் ஆராதனைக்குரியவரும் நமஸ்கரிப்பதற்கு தகுதியானவரும் ஒரே ஒருத்தர் தான் உண்டு, அவர் ஆண்டவராகிய கர்த்தர். இந்த ஆமான் என்கிற மனுஷனை வணங்க மாட்டேன், ஆனால் அவனுக்கு கொடுக்கிற மதிப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஸ்தானத்துக்குரிய மதிப்பை கொடுத்தான். ஆனால் அவனை நமஸ்கரிக்கவோ வணங்கவோ இவன் செய்யவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவன் மேலே எவ்வளவாக வைராக்கியமாக இருக்கிறீங்க,
தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் மேலே நீங்கள் எவ்வளவாக உறுதியாக இருக்கிறீங்க? இன்னும் அந்த தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் சோர்ந்து போய் அந்த தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நின்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காகவும் உறுதியாக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் என்ன? 2ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களில் மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெக்காயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது இந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இவன் தன்னுடைய வேலையில் தனக்கு வேலை கொடுத்த எஜமானனுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை வந்தது. அவனுடைய கீர்த்தி நாடுகளிலெல்லாம் பரவி அவன் பெரியவனாக மாறுவதற்கு என்ன காரணம்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் தன்னை ஏற்படுத்தின எஜமானனுக்கு உண்மையுள்ள வேலைக்காரனாக அவன் காணப்பட்டான். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது அவர்கிட்ட இருந்த இன்னொரு நற்பண்பை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகசுவேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்குற இன்னொரு நற்குணம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஜனத்தின் மேலே ரொம்ப கரிசனை உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். தன்னுடைய ஜனம், தன்னுடைய தேசம், தன்னுடைய உறவுகள் அவங்களுக்கு நன்மை உண்டாகணுங்கிறதுனால அவன் மிகுந்த கரிசனை உள்ளவனாய் காணப்பட்டான். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த மொர்தெக்காயை போல ஆசீர்வதித்து உயர்த்தி மென்மேலும் பெரியவனாக்கி கனப்படுத்த விரும்புகிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது அவனைப் போல பொறுப்புள்ள, அக்கறை உள்ள, கரிசனை உள்ள, ஒரு அன்புள்ள, கைவிடப்பட்டவங்க மேலே கரிசனை உள்ள ஒரு மனுஷனாகவும், அசைக்க முடியாத ஒரு தேவ நம்பிக்கை உடையவர்களாகவும், கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மை உள்ள மனுஷனாகவும், தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிற ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாகவும் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் மொர்தெக்காயை போல உயர்த்தப்படுவீங்க. உங்களையும் தேவன் பெரியவராக்கி தேசமெங்கிலும் உங்கள் கீர்த்தியை பிரசித்தமாக்கி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கையில் உயர்வில்லையே, என் வாழ்க்கையில் மேன்மை இல்லையே, நான் குறுகி போய்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுவே உங்கள் நாமத்தில் உயர்த்தப்படுவதற்கு மொர்தெக்காயின் வாழ்க்கையில் இருந்த அந்த நற்பண்புகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். வேலையில் நேர்மையாக இருந்து எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, என் வேலையில் எனக்கு போதிய வருமானம் இல்லை, நான் உண்மையாக இருந்தாலும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆமென் வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை நீங்கள் இந்த நாளிலே சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களுக்கான மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.